ஜீரோ பிஜேபி. தமிழகத்தில் பாஜக ஏன் வேண்டாம்? தமிழகம் முழுவதும் இன்றைய சட்டப்பேரவை தேர்தலில் இப்போது இருக்கக்கூடிய 4 தொகுதிகள் கூட மீண்டும் பாஜக வரக்கூடாது என்ற ஒரு மாபெரும் இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஏன், எதனால பிஜேபி வேண்டான்னு சொல்றோம்? ஜீரோ பிஜேபி இன் தமிழ்நாடு அசம்பிளி என்பது எதனால்? கடந்த 2-3 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கொடுத்த வாக்குறுதிகள் கொஞ்சம் உங்களுக்கு நினைவுபடுத்தி காட்டுறேன். 3வது தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையில் இன்னும் 3 வருஷம் இருக்கு அமல்படுத்துறதுக்கு. அதனால அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போறதில்லை. முதல்ல 2014 தேர்தல் அறிக்கை. விலைவாசியை கட்டுப்படுத்துவோம். கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா? யோசித்து பாருங்க. அன்னைக்கு கேஸ் விலை எப்படி இருந்தது, இன்னைக்கு கேஸ் விலை எப்படி இருக்கு? அன்னைக்கு அரிசி விலை எவ்வளவு இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? பருப்பு விலை எவ்வளவு இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? கொஞ்சம் நீங்க ஒப்பிட்டு பார்த்தால் விலைவாசி கட்டுப்படவில்லை என்பது கண்கூடாக தெரிகிறது. கருப்பு சந்தையை தடுப்பதற்காக தனி நீதிமன்றம் அமைப்போம், காணும். விலை கட்டுப்பாட்டுக்காக தனி நிதி ஒதுக்கீடு கொண்டு வருவோம், இதுவரை நடக்கல. 12 வருஷம் ஆயிடுச்சு. கருப்பு பணத்தை ஒழிப்போம். பரிதாபமாக மக்கள் எல்லாம் 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லி கியூவில் நிற்க வச்சு பலர் செத்து போய் பலருடைய பணத்தை அவங்கள மாற்ற முடியாமல் போய் கடைசியில் ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லிச்சுது? முழுமையாக 99.2% பணம் திருப்பி வந்துடுச்சு. அப்போ கருப்பு பணம் எங்கே போச்சு? வெளிநாட்டில் இருந்து கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் நான் தருவேன் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கும் வீடியோ இருக்குது. எங்கே போச்சு? உங்களில் யாருக்காவது அந்த 15 லட்சம் கிடைச்சுதா? யோசித்து பாருங்க. ஊழலை ஒழிப்போம். இன்றைக்கு ரஃபேல் ஊழல் ஒரு மிகப்பெரிய ஊழலாக, சிஏஜி ரிப்போர்ட், ரோடு போடுறதுல எவ்வளவு பெரிய ஊழல்கள் நடந்து இருக்கிறது என்பதை சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அனில் அம்பானிக்கு ரஃபேல், அந்த ஆளுக்கு ஒரு பேப்பரில் விமானம் செய்யக்கூட தெரியாதவருக்கு விமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்தாங்க. என்னாச்சு? 1 லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் செய்து வங்கிகளை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அவர் இன்றைக்கும் பிரதமர் அலுவலகத்துக்கு நெருக்கமாக இருக்கிறார். யாரும் அவரை கை வைக்க முடியல. நீதிமன்றங்கள் கூட கை வைக்க முடியாத அளவில் இருக்கிறார். இப்போ எங்க ஊழலை ஒழிச்சாங்க? எல்லா துறைகளிலும் எலக்ட்ரல் பாண்டு கேஸ் ரொம்ப பார்த்தோம். பேங்குகள் கூட எப்படியாவது அவரை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த தகவல் இல்லை, இந்த தகவல் இல்லை, இப்போ முடியாதுன்னாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் கட்டாயப்படுத்தியதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏராளமான பணம் பாஜகவுக்கு எப்படி வந்திருக்குது? யார் யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்களோ, யார் யார் வீட்டில் இடி ரைடு நடந்ததோ, யார் யார் வீட்டில் சிபிஐ ரைடு நடந்ததோ அவங்கெல்லாம் எலக்ட்ரல் பாண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஊழலை ஒழிக்கக்கூடிய வழியா? கொஞ்சம் யோசிப்பார். அந்த ஊழல் தமிழ்நாட்டுக்கு வேணுமா? மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்துவோம். இது ஒரு பெரிய வாக்குறுதி. மாநிலத்தை சொல்லி தான், அவங்க சொல்றதை கேட்டு தான் நாங்கள் செயல்படுவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்கள் போடக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை நம்ம பார்க்குறோம், அசிங்கங்களை பார்க்குறோம், சட்டமன்றத்தை புறக்கணிப்பு செய்து நடந்து போகிறத பார்க்குறோம். இதுதான் மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்துவதா? கொஞ்சம் யோசிப்பார். கிராம சபைகளை வலுப்படுத்துவோம். நகர்ப்புறத்தில் உட்பட வலுவாயிருக்குதா? கிராம சபைகளுக்கு பணம் போதுமான அளவு கொடுக்கப்படுகிறதா? உள்ளாட்சி அமைப்புகள் பணம் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது. அரசியலிலிருந்து கிரிமினல்களை ஒழிப்போம். மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி. எப்படி ஒழிச்சாங்க? யாரெல்லாம் பெரிய கிரிமினலா இருந்தானோ அவன் எல்லாம் போய் பாஜகவில் சேர்ந்தா உடனடியாக ஒயிட் வாஷ் பண்ணி பாஜகவை ஒரு ஒயிட் வாஷிங் மெஷின் அப்படின்னு சொல்றாங்க. எங்கிருந்து ஆரம்பிச்சு நீண்ட நாளாக நடந்ததில் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் ஞாபகப்படுத்தி பாருங்க. அஜித் பவர் மகாராஷ்டிராவில்
10,000 கோடிக்கு மேல் ஊழல் செய்திருக்கிறதாக பப்ளிக் மீட்டில் மோடி அறிவித்தார். போய் அப்படியே கொஞ்சம் கட்சியை பிரித்து கொஞ்சம் பேரோட போய் சேர்ந்து பாஜக கூட்டணியில் சேர்ந்தார். துணை முதல்வர் ஆக்கிட்டாங்க. அவருடைய கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லை. இன்னும் அந்த ஹெலிகாப்டர் விபத்து எப்படி நடந்ததுன்றதை பற்றி விவாதங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது. கொல்லப்பட்டாரா, விபத்தில் இறந்தாரா? அடுத்து பாருங்க, நேற்று லியண்டர் பயஸ்ன்னு சொல்லி ஒரு டென்னிஸ் வீரர் போய் பாஜகவில் சேர்ந்திருக்கிறார். எதனால? அவருக்கு மேல ஒரு பெரிய வலுவான வழக்கு வந்திருக்கு, பாலியல் குற்றச்சாட்டு. உடனே பிஜேபியில் சேர்த்து விட்டாச்சு. நாம அதே மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா எத்தனை கிரிமினல்கள். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து அதற்காக குற்ற வழக்கு போட்ட அவங்க அப்பாவையும் கொன்று எம்எல்ஏ இருந்தவன் இன்னைக்கு அவன் சந்தோஷமா சுத்திட்டு இருக்கிறான். பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டை வைத்த இந்தியாவினுடைய மிகச்சிறந்த மல்யுத்த வீராங்கனைகள், தங்கப்பதக்கம் பெற்றவர்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதுதான் கிரிமினல்களை ஒழிக்கக்கூடிய விதம். பெங்கால்ல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டவர்கள் எல்லாம் போய் பாஜகவில் சேர்ந்துட்டாங்க. உடனே கேஸ். இன்னைக்கு இந்த சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், ஈவன் நீதிமன்றங்கள் கூட ஏதாவது நியாயமா செய்தா அப்படின்றது ரொம்ப அலசி பாய்த்து 1-2 தான் எடுக்க முடியுது. அந்த அளவுக்கு அவர்களுடைய கட்டுப்பாடு என்பது முழுக்க முழுக்க பாஜக கட்டுப்பாடாக மாறிடுச்சு. எஸ்சி, எஸ்டி, ஓபிசிகளை பாதுகாப்போம். இன்னைக்கு ஒரு சிட்டிசன்ஸ் ரிப்போர்ட்னு சொல்லி HRAF என்ற அமைப்பு ஒரு ரிப்போர்ட் போட்டு, தலித் பழங்குடியினருக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டம், அந்த சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள். யூபியில, பீகார்ல, மத்திய பிரதேசத்துல நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்கு. ஒருத்தர் கூட தண்டனை கொடுக்கல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொஞ்சம் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இளையோர்களுக்காக தேசிய அளவில் ஒரு ஆலோசனை குழு அமைப்போம். இன்னும் தேடிட்டு இருக்காங்க ஆள். என்னைக்கு ஆள் கிடைச்சி அந்த குழு அமைக்கப்படும்னு தெரியாது. பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ், பெண்களை காப்போம், பெண்களை படிக்க வைப்போம். இன்றைக்கு வட மாநிலங்களை பாருங்க, பெரும்பாலான மாநிலங்களில் பெண் கல்வி மறுக்கப்படுகிறது. பெண்களுடைய படிப்பு, அவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறை கணக்கில்லாத அளவுக்கு. காஷ்மீர்ல அசீஃபா, பில்கிஸ் பானு, உத்தரப்பிரதேசத்தில் பல பெண்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இனத்தை சார்ந்த பெண்கள். குஜராத்தில் அதே மாதிரி. குஜராத்தில் 4 நாளைக்கு முன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாஜக தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவங்களுடைய ஐடி செல் ஒன்று இருக்குது. அமித் மாலவியா என்பவர் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர். அவருக்கு மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஐயோ, இவங்க பெண்களை பாதுகாத்தாங்கன்னா எப்படி பாதுகாப்பாங்கன்றதுக்கு மிக மோசமான உதாரணங்களாக தான் இருக்காங்க. அதனால தான் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வந்துடப்படாதுன்னு சொல்லி. கல்வி வளர்ச்சிக்காக நாட்டினுடைய மொத்த வருமானத்தில் ஜிடிபியில் 6% ஒதுக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் 12 வருஷம் ஆச்சு, 2% கூட வரல. அப்ப எப்படி கல்வி மேம்படும்? ஏன் கல்வி தனியாருக்கு போயிட்டே இருக்குது? அரசாங்கம் காசு கொடுக்காதனால. ஆய்வுகளுக்கு காசு இல்லை, மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு காசு இல்லைன்னு சொல்லி ஸ்காலர்ஷிப் நடத்தப்படுகிறது. முதியோர் நலனுக்கான திட்டங்கள். தமிழ்நாட்டில் முதியோர்களுக்கான விளையாட்டு மையங்கள் பல இடங்கள்ல பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு இப்போ உருவாக்கப்பட்டிருக்கிறது. சீனாவில் அதை நாம் பார்த்துருக்கிறேன். ஆனால் இங்கே முதியோர் நலனுக்காக எந்த திட்டங்களும் 12 வருஷமாக வரலன்றது தான் பார்க்கணும். தொழிலாளர்களே நம் தூண்கள், அரசியல் அறிக்கையில், தேர்தல் அறிக்கையில் சொன்னது. இன்றைக்கு நேற்று முதல், ஏப்ரல் 1 முதல் புதிய தொழிலாளர் சட்ட குறியீடுகள், சட்டத்திலிருந்து மாற்றி அதை இப்போ குறியீடாக மாற்றிட்டாங்க.
ஏற்கனவே இருந்த உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகின்றன. மிகப்பெரிய அளவில் தொழிற்சங்கங்கள் இந்திய அளவில் விவசாயிகளும் சேர்ந்து போராட்டம் நடத்தி பார்த்துட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய உரிமைகளோட பறிக்கப்பட போகிறது. அதுக்கு அறிவிப்பு நேற்றே வந்தாச்சு. தொழிலாளர்கள், அடுத்தால விவசாயிகள். விவசாயிகளுக்கான நிதி ஒதுக்கீடு முதல்ல இந்த எம்.எஸ். சுவாமிநாதன், அவர் பாவம், அவரும் போய் சேர்ந்துட்டார். அவர் அறிக்கை கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? உற்பத்தி பொருளுக்கான விலையை எப்படி நிர்ணயிப்பது அப்படின்றதுக்கு அவர் C+50 ஒரு ஃபார்முலா கொடுத்தார். உற்பத்திக்கு எவ்வளவு செலவாகுதோ அதை விட ஒரு 50% கொடுத்தாதான் மற்ற செலவுகள் போய் கொஞ்சமாவது லாபம் கிடைக்கும். இன்றைக்கு வரை அமல்படுத்தப்படாது. விவசாய பொருட்களை விற்பனை செய்வதற்காக விவசாய ரயில் அமல்படுத்துவோம் நாங்கள், இதுவரைக்கும் காணும். 60 வயசான விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு ஓய்வூதியம் கொடுப்போம் நாங்கள். எங்க கொடுத்தாங்கன்னு தெரியல. இது MSME, நடுத்தர சிறு குறு தொழில்கள், அவங்க தான் இந்தியாவிலேயே மிக அதிகமான வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடியவங்க. அவங்களுக்காக ஒரு தனி வங்கி கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இதுவரை காணும். 2022க்குள் எல்லோருக்கும் பக்கா வீடு கொடுப்போம் நாங்கள். இன்னைக்கு 2026 ஆச்சு, காணும். அடுத்து 2019 5 வருஷத்துக்கு பிறகு திருப்பியும் தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 2022க்குள் விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக்கப்படும். இருந்த வருமானமும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. இதுதான் இரட்டிப்பாக்குறதா? விவசாய வளர்ச்சிக்காக 25 லட்சம் கோடி மூலதனம் எங்க போச்சு தெரியாது. 2024க்குள் அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இணைப்பு எல்லா இடமும் இருக்குதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இங்க தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முயற்சியில ஓரளவுக்கு பல இடங்கள்ல அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது. நீங்க வட மாநிலத்தில் போய் பாருங்க, அங்க இருக்கக்கூடிய பரிதாபமா இருக்குங்கெல்லாம். 2022க்குள் எல்லா கிராமங்களிலும் இன்டர்நெட், ரயில்வே ஸ்டேஷன்ல கூட இன்டர்நெட் எல்லாம் சொன்னாங்க. நானும் ஒவ்வொரு தடையும் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ரயில் நெட் போட்டு பார்க்குறேன். ஒன்றும் கனெக்ஷன் கிடைக்கிறது. கிராமத்துக்கு அந்த பக்கமே வரல. 2024க்குள் அடிப்படை கட்டுமானங்களுக்காக 100 லட்சம் கோடி செலவழிப்போம். எங்க போச்சு? யார் வீட்டுக்கு போச்சு தெரியாது. சிறு குறு விவசாயிகளுக்காக பென்ஷன் திட்டம் கொண்டு வருவோம். 14லையும் சொன்னாங்க, திருப்பி 19லையும் சொல்றாங்க, இன்னும் காணும். இந்தியா முழுவதும் நதிநீர் இணைக்கப்பட்டு எல்லா இடங்கள்லையும் விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கும். ஒரு வளர்ச்சியும் இல்லை. இன்னொரு முக்கியமான அறிவிப்பு சொன்னாங்க 19ல், இன்னைக்கு 26 ஆயிடுச்சு. விவசாயிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன், வட்டி இல்லா கடன், 0% இன்ட்ரெஸ்ட்ல கொடுப்போம் நாங்கள். என்னாச்சு? யாருக்காவது கிடைச்சிருக்குன்னா சொல்லுங்க. 5 லட்சம் ஆரோக்கிய மையங்கள் மக்களை ஊர்களிலேயே கவனிச்சுக்கிட்டு, ஒன்று கூட தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒன்றிய அரசு தொடங்கினதாக தெரியல. டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ, அதாவது ஒரு டாக்டருக்கு எத்தனை நோயாளிகள் அப்படின்றதுக்கு ஒரு ரேஷியோ, அதை 1400 நோயாளிகளுக்கு ஒன்று கொண்டு வருவோம் நாங்கள். அது இப்போ பல வட மாநிலங்களில் 8000 விட கூடுதலாக இருக்கு. ஒரு டாக்டருக்கு 8000 10,000 நோயாளிகள் பார்க்க வேண்டியது. தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலமாக ஒரு நோயாளிக்கு 283 ஒரு மருத்துவருக்கு 283 நோயாளிகள் தான் என்ற ஒரு சாதனை படைத்தது. வியாபாரிகளுக்காக ஒரு நலநிதி திட்டம் கொண்டு வருவோம் நாங்கள். இங்கேயும் விவசாயிகள் மாதிரி வியாபாரிகளும் போராட்டங்கள்லாம் நடத்தி பார்க்குறாங்க, ஒன்றையும் காணும். கங்கை நதி 2022க்குள் சுத்தப்படுத்தப்படும்.
இன்னைக்கு 2026 ஆச்சு. தயவு செய்து யாராவது அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள், எவ்வளவு பரிதாபமாக இருக்கு. நான் பார்த்துருக்கேன். 2024க்குள்ளால எல்லாருக்கும், ஏழைகளுக்கெல்லாம் இலவச மின்சாரம், 3 கோடி பெண்களை லட்சாதிபதி ஆக்குவோம். எங்கே ஆக்குனாங்க தெரியாது. கடன் வாங்குறவங்கெல்லாம் அப்போ லட்சாதிபதியான்ற கேள்விக்குறி. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வரணுமா? தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊன்றுவதன் மூலமாக தமிழ்நாட்டை சீரழிப்பதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டுமா என்பதை சிந்தித்து பாருங்க. நேர்மாறாக இந்த 12 வருஷத்துல யார் வளர்ந்திருக்கிறாங்கன்றதையும் மட்டும் சொல்லி முடிச்சது. 2014 முகேஷ் அம்பானியினுடைய சொத்து மதிப்பு 1.4 லட்சம் கோடி. அது 2025 10.44 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடியிலிருந்து 10 லட்சம் கோடி. அப்ப எவ்வளவு வளர்ச்சி அவருக்கு இருக்குன்னு பாருங்க. அதானி ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்தியாவிலிருந்து எங்க போனாலும் அவரை கூட்டிட்டு போய் அங்கெல்லாம் ஒப்பந்தம் வாங்கி கொடுக்குறாரு. இஸ்ரேலுக்கு ஏவுகணை தயாரித்து அனுப்புகிறாரு ஹைதராபாத்தில் இருந்து. அவருக்கு 2014 60,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு. அது 2025 7.65 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடிக்கு கீழே இருந்தவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பு அவருக்கு கூடியிருக்கு. இந்த காலகட்டத்தில் வங்கிகள் இந்த பெருமுதலாளிகளுக்கு கொடுத்து தள்ளுபடி செய்தது 16.53 லட்சம் கோடி. இமேஜின் பண்ணி பாருங்க, எத்தனை சைவர் வரும்னு போட்டு பாருங்க. நீங்க ஒரு கல்வி கடன் வாங்கியாச்சுன்னாக்கி அது பிள்ளைக்கு வேலை கிடைக்கலன்னு போய் கொஞ்சம் தயவு செய்து வட்டியை குறைச்சி கொடுங்கன்னு கேட்டா கூட கொடுக்கறது. ஆனால் இந்த பெருமுதலாளிகளுக்கு 16.53 லட்சம் கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது. பேங்குகளில் கடன் வாங்கி மோசடி செய்துட்டு இங்கிருந்து வெளிநாட்டில் ஓடிடுறாங்க. விஜய் மல்லையா பார்த்தோம், மகர் சோக்சி பார்த்தோம், ஜத்தின் மேத்தா பார்த்தோம். இந்த பெரிய மோசடி பேர்வழிகள் 28 பேர்ல 27 பேர் குஜராத்தை சார்ந்தவர்கள்னு ஒரு அறிக்கை. அந்த குஜராத் மாடல் தமிழ்நாட்டுக்கு வேணுமா? தமிழ்நாடு இன்றைக்கு சமூக நீதிக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய மாநிலம். பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவில் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம். பெண்கள் வேலைவாய்ப்பில் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம். உயர்கல்வியில் குழந்தைகள் படிப்புக்கு சேர்வதில் இந்தியாவில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம். தமிழகத்தில் மட்டும்தான் எல்லா மாவட்டங்களிலும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி, என்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பாலிடெக்னிக், ஐடிஐ, இது எல்லாம் இருக்கு. இதை விட்டுட்டு பாஜக அங்குள்ள கொண்டு வந்தாச்சுன்னா பெண் கல்வியை மறுப்பவர்கள், அவர்கள் சமத்துவத்தை மறுப்பவர்கள். நேற்று பாருங்க, பத்திரிகையில செய்தி வந்திருக்கு, பிராமணர் சங்கம் பிஜேபிக்கு ஓட்டு போடுன்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இவங்க பின்னால இருக்கக்கூடியவங்க யார் என்பதை தயவு செய்து யோசித்து பாருங்கள். உங்கள் வாக்குகளை வீணடிக்காதீர்கள். வேண்டாம் பாஜக, 0 பிஜேபி இன் தமிழ்நாடு அசம்பிளி, பாஜக இல்லாத சட்டப்பேரவை. நன்றி, வணக்கம். நம் மண்ணை நாமே காப்போம்.